Hi all, I am Dr. K. Satyakala Sandilnathan from Sri Saran Medical Center, Tirupur. உங்களுக்கு 30 இயர்ஸ் ஆயிடுச்சா? ஸோ 30 இயர்ஸ் ஆனாலே நமக்கு வந்துட்டு ஒரு பிபி செக்கப் கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிபி இருக்கும்போது இப்போ சுகர் இருக்குது அப்படின்னா அதற்கான அறிகுறிகள் தெரிய வரும். ஆனால் பிபிக்கு அந்த மாதிரி பெரிய அறிகுறிகள் எதுவும் தெரியாது. ஆனால் ஹை பிபி தொடர்ந்து இருந்ததுன்னா அது கிட்னி அதனால் கிட்னி பாதிப்பாகிறதுக்கும் சான்ஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு மைல்டாக ஒரு தலைவலி இருக்குது, இல்லை கண் பார்வை மங்குதல், இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை மிஸ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக யூ ஷுட் கோ டு த டாக்டர் அண்ட் கெட் பிபி செக் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு பிபி இருக்குன்னு தெரிய வருது அப்படின்னா 140க்கு மேலே பிபி போகுது அப்படின்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். லைஃப் ஸ்டைலுங்கிறது நீங்கள் எடுத்துக்கிற சால்ட் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே போல் ஆயிலி ஃபுட்ஸ் குறைச்சிக்கணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறத நிறைய எடுத்துக்கணும். ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் எனி டிசீஸ். ஸோ உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோட கூட வந்துட்டு நீங்கள் இந்த டேப்லெட்ஸ் டாக்டர்ஸ் கொடுக்குற பிபி டேப்லெட்ஸும் கண்டினியூஸாக ரெகுலராக எடுக்கணும். ஒன்ஸ் அ மந்த் பிபி செக் பண்ணிக்கணும். அதர்வைஸ் நம்ம தொடர்ந்து பிபி அதிகமாகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கிட்னி பாதிப்பாகலாம், இல்லை உங்களுக்கு வந்துட்டு கண்கள் பாதிப்பாகலாம், இருதயம் பாதிப்பாகலாம், மூளையில் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால உங்களுக்கு பிபி கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் இல்லாமல் நம்ம தடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் கிட்னி பாதிப்பாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு யூரின் மைக்ரால் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், பிளட்டில் கிரியாட்டினின் மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் லீட் அ ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ ஆல்.